ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். புதிய இந்தியால புதிய தமிழ்நாடு விஜயோட தவேகாவுக்கு 108 இடங்கள் கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 73 அந்த கூட்டணி 73 இடங்கள்லயும், அதிமுக கூட்டணி 53 இடங்கள்லயுமாக ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். ஒரு தொங்கு சட்டப்பேரவை, யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மையை தேடிக்கொண்டிருக்கிறது தவேகா. தீய சக்தியோடு இணைந்த தீய சக்திகளை தங்கள் அணியில சேர்ப்பதற்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல முதல் கட்டமாக காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இப்ப டெவலப்மெண்ட் இருக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? காங்கிரஸ் கேட்காமலே ஆதரவை அறிவித்தார்கள் என்று எண்ணுகிறேன். அதுக்கப்புறம் ஃபார்முலா இவர் கேட்டிருக்காருன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா காங்கிரஸ்குள்ள ஏற்கனவே அப்படி ஒரு இது இருந்தது, ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் திங்கிங் இருந்தது. இவர் கூட போயிருக்கணும்னு ரொம்ப உறுதியா நினைச்சவங்க இருக்காங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. இவர் கூட போயிருந்தா நமக்கு இன்னும் அதிகமான சீட்டுகள் கிடைச்சிருக்கும், தமிழகத்துல காங்கிரஸ்க்கு வர்றதுக்கான பலத்த அளவில் வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால காங்கிரஸ் அவர் கூட தான் போகும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே சரவணன் ஒரு ஆங்கில டிவி சேனலுக்கு காங்கிரஸ் ரொம்ப அட்டாக் பண்ணி பிட்ரேயர்ஸ், பேக் ஸ்டாபர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதனால அது உறுதிதான், அவங்க அந்த பக்கம் போறதுங்கிறது உறுதிதான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் நார்மலா நடக்கிற பொலிட்டிக்கல் கேம். எனக்கு என்ன அதிர்ச்சின்னு சொல்ல மாட்டேன், அயற்சி. என்ன இந்த மாதிரி அதிர்ச்சிகளை நிறைய தரம் பார்க்கும்போது அயற்சி தான் வரும், புதுசா அதிர்ச்சி வராது. இந்த கவர்னர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவரும் சொல்லியிருக்காரு, விஜய் கூட்டணி அமைக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை, மற்ற கட்சிகளுடைய ஆதரவு வாங்கினாலே போதும், இவர் எதுக்கு இதெல்லாம் பேசணும்? இங்கதான் எனக்கு ரொம்ப அயற்சியா இருக்கு. அதாவது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறதுல இது ஒரு அம்சம். அப்ப விஜய்க்கு என்னென்ன சொல்லி கொடுக்கறதுக்கு கவர்னர் தேவையா? அதுதான் கவர்னருக்கு வேலையா? இதுக்கு முன்னாடி ஓபிஎஸும் இபிஎஸும் கை கொடுக்க வச்சு கவர்னர் நடுவு நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் கவர்னர் வேலையா? மத்த எல்லாத்தையும் விட எனக்கு கவலை அளிக்கிறது இதுதான், இந்த விஷயம் தான். மத்த எல்லாத்தையும் விட இதான் எனக்கு ரொம்ப கவலை அளிக்குது. இல்ல, கூட்டணிக்குள்ள சேர்க்கணும்னு அவசியம் இல்ல, அமைச்சரவையில இடம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, வெளியில இருந்து ஆதரவு வாங்கினா போதும் அப்படின்னா இப்போ அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பாவது எடுக்க சொல்லுவாரா தெரியலையே. நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்க சொல்லணும். வழக்கமா கன்வென்ஷன் படி 15 நாட்களுக்குள்ள வழக்கமா சொல்லுவாங்க. இன்னொரு செய்தி இதெல்லாம் கன்ஃபார்ம்டா தெரியல. எனக்கு பதவி ஏற்கிறதுக்கு 7 நாளும் என்னமோ 1 வாரமோ 2 வாரமோ டைம் கொடுங்கன்னு இவர் கேட்டுக்கிட்டதான். விஜய் இதுக்கு தான் சார், மெய்ப்பிப்பதற்காகத்தான். பதவியேற்பு விழா உடனே நடத்திருங்க, பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு 15 நாள் டைம், 2 வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அது இருக்கிற ஆளை பொறுத்து டைம் கொடுப்பாங்க. 3 நாளும் 10 நாளும் 15 நாளும். இவருக்கு 15 நாள் தாராளமா கொடுப்பாங்க. கூடவே நீங்க 15 நாள் கேட்டீங்கன்னா 1 மாசம் வச்சுக்கீங்கன்னு கூட சொல்லலாம் தான். அதுக்கு எவ்வளவு நாளைக்குள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கணும்னு ஏதாவது இதுல அரசமைப்பு சட்டத்துல இடம் இருக்கா? இல்ல, அப்படி அரசு அப்படி இடம் இல்லை. ஆனால் மிக விரைந்து அப்போ அப்படி இடம் இல்லைன்னா நாங்க கவர்னர் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் தானே சார்? பிரசிடென்ஸ் இருக்குல்ல அதுல. ஆமா, பிரசிடென்ஸ் இருக்கு. மரபுகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டு அநேக நாட்கள் ஆகிவிட்டன. இன்றைக்கு எம்எல்ஏ, நாளைக்கு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு சார். இன்றைக்கு அதிமுக எம்எல்ஏக்களுடைய கூட்டம் அப்படின்னு இருந்தது. ஆனா இப்போ தொலைக்காட்சியில அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாக செய்தி இருக்கு. தவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும்னு ஒரு குரல் அதிமுகவுக்குள்ள வருது, அதுக்கு எதிர்ப்பும் வருது. அதனால அவர் இந்த நேரத்துல உடனடியாக அந்த கூட்டத்தை வைக்க வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதை இன்று ரத்து செய்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதிமுகவிடம் இருந்து ஆதரவு கேட்பது அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? அதுவும் அவர் கேட்டு இவங்க எஸ் சொல்றாங்களா, இல்ல இவங்களே வாலண்டியரா சொல்றாங்களா, இல்ல இவங்களுக்கு வேறு யாராவது நீங்க அவங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் நீங்க போய் ஆதரவு கொடுத்துருங்கன்னு யாரையும் சொல்றாங்களா? இந்த கெஸ்ஸிங் கேம்குள்ள நான் இல்ல சாமி. யாரு என்ன சொல்றாங்க, என்ன செயல் என்னங்கிறத பார்த்துதான் நம்ம பேசணும். ஆனா பொதுவாக செய்திகள் பரப்பப்படுகின்றன, ஒரு குரல் இல்லை.
பல குரல் வந்து, அதாவது வலுவான சில பேருடைய குரல், ஒருத்தர் மட்டும் இல்ல, சில பேருடைய குரல் வந்து அதிமுக ஒலிக்குது. நம்ம இவங்களோட போய் சேர்ந்துக்கணும், விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க, அப்படி ஒலிக்கும் குரலுக்கு சொந்தக்காரர்கள் கட்சியை உடைக்கிறதுக்கும் தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ரெண்டாவது விஷயம் நடந்தா தான் விஜய்க்கு வந்து ஃபேஸ் சேவிங் கிடைக்கும். இவர் போய் அங்க போய் ஆதரவு கேட்கறத விட கட்சியை பிரிச்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஆனா அப்படி கட்சியை பிரிச்சுக்கிட்டு வரணும் 2/3 மெஜாரிட்டியோட வரணும். இப்ப அவங்களுக்கு வந்து 48 பேரா எத்தனை பேர் இருக்காங்க? 49 பேர் இருக்காங்க. 49 பேர் இருக்காங்க. 47 பேர் இருக்கு. 47 பேர் இருக்காங்க. அப்ப 32 பேர் வரணும். அப்படி 32 பேர் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எடப்பாடி பெரும்பாலும் தன்னுடைய லாயலிஸ்டா பார்த்து தான் போட்டாரு. கேண்டிடேஷன் கொடுத்தாரு. அதனால எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த லாயலிஸ்ட்ங்கிறவங்க வந்து அதுவும் சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறுறது தானே சார். ஆமா. ஓபிஎஸ் வர்சஸ் இபிஎஸ்ன்னு இருக்கும்போது இபிஎஸ் லாயலிஸ்ட், ஓபிஎஸ் வர்சஸ் பிஜேபின்னு இருக்கும்போது ஒருவேளை இபிஎஸ் வர்சஸ் பிஜேபின்னு இருக்கும்போது இபிஎஸ்க்கு லாயலிஸ்ட். இப்போ புதிய சூழல்ல, புதிய இந்தியால, புதிய சூழல்ல, புதிய தமிழ்நாட்டுல ஒருவேளை டிவிகே வர்சஸ் இபிஎஸ்னு வரும்போது பழைய இபிஎஸ் லாயலிஸ்டுகள் அப்படியே இபிஎஸ் ஓட லாயலிஸ்டுகளாகவே இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. பிளஸ் செங்கோட்டையன் அந்த பக்கம் இருக்கிறவர் வந்து இங்க பல பேர் கூட நல்ல தொடர்புல இருக்கவர். ஹிஸ் பப்ளிக் ரிலேஷன் ஹஸ் ஆல்வேஸ் பீன் குட். செங்கோட்டையன் எல்லாரோடையும் பழகிற பழக்கம்ங்கிறது நல்ல பழக்கத்துல உள்ள ஒரு மாதிரி. அதுல வந்து எக்ஸெப்ஷன் மட்டும் உண்டு. அவருடைய குட் ரிலேஷன்ஸ்ல எக்ஸெப்ஷன் மட்டும் உண்டு. இபிஎஸ் ஓட மட்டும் கிடையாது. இல்ல, பப்ளிக் ரிலேஷன் நல்லா இருக்கு, பிரைவேட் ரிலேஷன் நல்லா இல்லாம போயிடுச்சு. விடுங்க. ஓப்பனா ஓஎஸ் மணியன் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு நேற்றே வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ சிவி சண்முகம் ஆதரவு கொடுக்க வேண்டும்னு சொல்வதாக ஒரு தொலைக்காட்சியில செய்தி போகுது. சிவி சண்முகம், வேலுமணி, எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்களை பத்தி எல்லாம் ஆதரவு கொடுக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் செய்திகள் தாங்க, நமக்கு செய்திகள் தான், உறுதியா தெரியாது. அவங்க சம்பந்தப்பட்டவங்க இருந்து எந்த இதுவும் வரல. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 16 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்தது அப்படின்னும் ஒரு செய்தி இருக்குது. அது எல்லாமே அவங்க ஏன்னு பார்க்கணும். பட் இது வந்து அதிமுகவை தொடர்ச்சி எடுத்துட்டு போன மாதிரி இருக்கு, திமுக பாதி எடுத்துட்டு போன மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு டிவிகே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்ப இந்த ஓட்டிங் பேட்டர்ன் பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். எத்தனை ஓட்டுன்னு இன்னைக்கு வரைக்கும் இவங்க கணக்கு சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு வரைக்கும் கணக்கு சொல்ல இல்லைங்களா? இல்ல, கடைசி நாள் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், கவுண்டிங்க்கு முந்தின. இதெல்லாம் ஏன் இப்படி தாமதப்படுத்தி கொடுக்கணுங்கிறதே சந்தேகமானது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஓட்டிங் பேட்டர்ன் பார்க்கணும். இந்த சசிகலாவுடைய அம்மையாருடைய இம்பாக்ட் எவ்வளவு இருந்தது, இவருக்கு ராமதாஸ் ஐயாவுக்கு பெரிய இம்பாக்ட் இருந்த மாதிரி தெரியல இல்லைங்களா? ஆமா, சசிகலாவுக்கும் இருந்த மாதிரி பெருசா தெரியல சார். ஏன்னா ஏடிஎம்கே உடைய பெர்ஃபார்மன்ஸே இல்ல அப்படிங்கும் போது இந்த பிரச்சனை சசிகலாவோட ரோலே வந்து அங்க இன்சிக்னிபிகண்டா மாறிடுது. ஆமா, அதை பார்க்கணும். அடுத்து ஓட்டு பெர்சன்டேஜ் இன் கான்ஸ்டிடுவன்சி வைஸ், ரீஜன் வைஸ், இதெல்லாம் பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். அது தேவையான ஒரு நியூஸ் பார்த்தேன், நீங்களும் சொல்லியிருந்தீங்க 3.5% தான் இவங்களுக்கு டிவிக்கும். ஆனா 3.5% தான் இல்லைங்க, அது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ். 3.5 தான் இப்ப 35 சீட்டுக்கு கொடுத்துருக்கு. டிவிகேக்கும் டிஎம்கே ஃப்ரண்ட்டுக்கும் 3.5% டிஃபரன்ஸ் வித்தியாசம். சீட்ல உண்டான டிஃபரன்ஸ் 35. ஸோ 1%க்கு 10 சீட்டு அப்படின்னு வந்திருக்கு இதுல. அப்படி சொல்ல முடியாது. அதாவது அப்படி இதை சொல்லிட முடியாது. இந்த நம்பர்ல அப்படி இருக்கு, இந்த நம்பர்ல அப்படி இருக்குது. இதுக்கு முன்னால வந்து 2016 வந்து 1% டிஃபரன்ஸ் தான் இருந்தது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும், திமுக ஃப்ரெண்ட். ஆனா சீட்டு வந்து பயங்கர டிஃபரன்ஸ். அதனால இப்போ வந்து என்ன பார்க்க வேண்டியிருக்கும்னா, கான்ஸ்டிடுவன்சி வைஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு.
ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கும் செகண்ட் கேண்டிடேட் டிஃபரன்ஸ். டிஎம்கே ஜெயிச்சிருந்தா டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, டிவிகே ஜெயிச்சிருந்தா டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, இதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. டிவிகேக்கு அதிகமாகவே தான் சார் விழுந்திருக்கு. ஆமா, எல்லா இடங்கள்லயுமே 35% to 40% அவங்களுக்கு விழுந்திருக்கு பெரும்பாலும். காங்கிரஸ் வந்து டிவிகேக்கு ஆதரவு தெரிவிப்பது அப்படின்னு கிட்டத்தட்ட முடிவு எடுத்துட்ட மாதிரி தான் தெரியுது. அவங்க மேல இருந்து நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுல ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டதாக ஊடகங்கள்ல செய்தி வருது. பாஜக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை நீங்கள் பெறக்கூடாது, அப்படி இருந்தா ஆதரவு கொடுக்குறோம்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொல்லி இருக்கிறதாக ஒரு செய்தி இருக்கு. அப்படின்னா காங்கிரஸ் ஆதரவு அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதிமுக ஆதரவை வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். பிளஸ் இவங்க அதிமுக கேட்கலன்னா கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி வராம இவங்களுக்கு இந்த 118 வராது. காங்கிரஸோட, ஆமா, காங்கிரஸ்னா காங்கிரஸ் 5, பிஎம்கே 4, அது அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அப்ப பிஎம்கே வந்தாச்சுன்னா விசிகே போகாது. ஆமா, 4 பெருசா 2 பெருசான்னு யோசிப்பாங்க. ஆமா, கரெக்ட். அதுதான் இப்ப முக்கியம். எது நியாயம்ங்கிறது முக்கியம் இல்ல, கேக் யாரிடத்துல அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் முக்கியம். பொதுவா வந்து ஒரு ஜெனரேஷனல் சேஞ்ச் வந்து இந்த எலெக்ஷன் கொடுத்துருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே வந்து ஜென் ஜெட்டை வந்து அவங்க கவர் பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமா தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து அப்ப அவங்க ஏன் ஓட்டு போட்டாங்க, இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க, யாராவது ஒருத்தர் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இந்த தடவை அப்படி இல்லாம இவரு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் ஆராயிறது 2 கட்சிகளுக்குமே ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அதாவது நாங்கள்லாம் படிக்கும்போது எங்களுக்கு 3 விதமான அட்ராக்ஷன் இருந்தது ஆஸ் யங்ஸ்டர்ஸ். எங்களுக்கு தமிழ் கட்டாய பாடமா சொல்லி கொடுத்தாங்க, அதனால தமிழ் படித்தோம். மனநப்பகுதி கட்டாயமா இருந்தது, அதனால அந்த மரணப்பகுதி வந்து நெஞ்சில பதிஞ்சிருந்தது. தமிழ் படிச்சதுனால தமிழ் வரலாறு, தமிழர் வரலாறு, தமிழ் இலக்கிய பெருமை, இது மாதிரி பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இது ஒரு அட்ராக்ஷன். இன்னொரு அட்ராக்ஷன் வந்து காலேஜில் வந்து யூனியன் எலெக்ஷன் நடந்தது, அதனால எங்களுக்கு அரசியல் ஆர்வம் உருவாக்கப்பட்டது. அது 2வது அட்ராக்ஷன். 3வது அட்ராக்ஷன் வந்து எங்க பீரியட்ல எம்ஜிஆர் தான் கவர்ச்சிகரமான கதாநாயகன் இருந்தார். சிவாஜி நடிப்பில் பெரியவர், எம்ஜிஆர் கவர்ச்சிகரமான கதாநாயகர். சினிமா மேலே எங்களுக்கு ஈர்ப்பு இருந்தது. இந்த மாதிரி 3 ஈர்ப்பு எங்களுக்கு இருந்தது நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தபோது, யங்ஸ்டர்ஸாக இருந்தபோது. ஆனால் இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு மட்டும்தான் இருக்கு, சினிமா மட்டும்தான் இருக்கு. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். நீங்க ஓரளவுக்கு பண்பட்டு அதிகாரியாக இருக்கிறதுக்கு எம்ஜிஆருடைய படங்கள்ல கடைசியில அவர் வந்து வில்லனை கொல்ல மாட்டாரு, போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாரு, அந்த மாதிரி எல்லாம் காட்சி அமைப்புகள் இருந்தது காரணமா இப்போ வந்து ஹீரோ எல்லாரையும் சுட்டு பொசுக்கிடுவாரு, அல்லது அவங்கள சகட்டு மேனிக்கு அவங்கள கையால பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கூட பிடிச்சதுக்கு பிறகு தீயில போட்டு பொசிக்கிடுவாங்க, உயிரோட அவங்கள திரும்ப விசாரணைக்கு உட்படுத்துதல் அப்படிங்கிறது சீன்லயே கிடையாது. ஆமா, ஒரு ஸ்ட்ராங் மாரல் மெசேஜ் எம்ஜிஆர் படத்துல இருந்தது. தொழிலாளிங்கிற படத்துல அசோகன் வந்து பஸ் முதலாளி, ஏகப்பட்ட நம்பியார் சொல்றதை கேட்டு ஏகப்பட்ட கொடுமைகள் தொழிலாளர்கள் பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியில தன்னுடைய தப்பை உணர்ந்துருவாரு. உணர்ந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் சொல்வாரு, உங்க தப்பை உணர்ந்துட்டீங்க, அதனால நீங்களே தான் எங்களுடைய பஸ், இவருக்கு பஸ் இவங்க கண்ட்ரோல், தொழிலாளர்கள் வந்து பஸ் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க தான் எங்களுடைய கம்பெனிக்கு வந்து சேர்மனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து சொல்லுவாரு. அது மனமாற்றம் தான் முக்கியம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அவருடைய கதைகள்ல வந்து ரொம்ப கூர்மையாக சொல்லப்பட்டது. அவருடைய கதையில மட்டும் இல்லைங்க, அந்நேரம் வந்து பொதுவாக வந்து சொசைட்டில வந்து ஒரு ஆர்டர் இருக்கணுங்கிற மாதிரியான காட்சிகள் தான் அமைக்கப்பட்டன. சொசைட்டில வந்து கெடுதி இருக்கு, அந்த கெடுதி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி காட்சி. ஒரு போலீஸ்கார் நேர்மை இல்லாம இருந்தாருன்னா 3 போலீஸ்கார் நேர்மை உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க காமிச்சது அந்த காலத்துல படங்கள்ல காமிச்சது. போலீஸ்காரன் மகள் அப்படிங்கிற படத்துல வந்து சகஸ்ரநாமம் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், அவருடைய பொண்ணை காதலிச்சு கைவிட்டுருவார் பாலாஜி. அந்த பொண்ணு வந்து பாலாஜிக்கு ஒரு கொலை குற்றம் கேஸ் வரும்போது அந்த கொலை குற்றம் அவர் கொலை பண்ணலன்னு காமிக்கிறதுக்காக அவர் ஏன் கூட தான் அன்னைக்கு இருந்தாரு அப்படின்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லும். கல்யாணமாகாம ஒரு ஆண் கூட ஒரு பெண் இருந்தா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பத்தி கவலைப்படாம கல்யாணம் பண்ணிட்டாங்க, கோயில்ல மாலை மாத்திருப்பாங்க. அப்போ அதை வந்து கோர்ட்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடும்.
விஜயகுமாரி நடிச்சாங்க. அப்ப பாலாஜி வந்து தன் குற்றத்தை உணர்ந்து ஓடி வருவாரு இந்த பொண்ணை பாக்குறதுக்கு. அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும். அந்நேரம் இவர் வந்து சஹஸ்ரநாமம் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். ஆஹ் என் 30 வருஷ சர்வீஸ்ல நான் 6 கொலைகாரனை பிடிச்சிருக்கேன்டா. 3 பேருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். 2 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை கொலை பண்ணிட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறியே, உன்னை என்னால என்னடா செஞ்ச முடியுது, போடா அப்படிப்பாரு. அது அப்படி ஒரு உள்ளத்தை ஒழுக்கம். அதாவது குற்றங்கள் சகிக்கப்படக்கூடாது. இந்த மாதிரியான மாரல்ஸ் வந்து அந்த காலத்துல ரொம்ப இருந்தது. இப்ப அப்படி இல்லை. ஒரு மெட்டீரியலிஸ்டிக் சொசைட்டி. எல்லா கதாநாயகர்களும் சகட்டு மேனிக்கு ஆளுங்களை கொல்றாங்க. போலீஸ்காரங்களே டிஜிபி வரைக்கும் வில்லன் கூட உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் ரியல் லைஃப்ல நான் சர்வீஸ்ல இருந்திருக்கேன். ஒரு டிஜிபி இருந்து அவமரியாதையா ஒருத்தங்க நடத்துறதுனால ரியல் லைஃப்ல கிடையாது. எவ்வளவு பெரிய மஃபியா லீடரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாலிட்டிஷியன் இருந்தாலும் சரி. ஆனா இப்ப சர்வசாதாரணம் அப்படி காமிக்கிறாங்க. அப்ப சொசைட்டில வந்து யார் மேல என்ன மரியாதை இருக்கும் இந்த மாதிரியான காட்சிகள் காண்பிக்கிறது அப்படிங்கிறத பத்தி யாரும் கவலைப்படல. ஒண்ணு சொல்லணும், எம்ஜிஆருடைய கிரெடிட்டுக்கு அவர் இதெல்லாம் பத்தி கவலைப்பட்டார். அந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து அவர் அனுமதிக்க மாட்டார். இன்னைக்கு அப்படி இல்லை. அதனால இன்னைக்கு வந்து இளைஞர்களை வந்து நம்ம பழி சொல்றதுல அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு வழிகாட்டுறதுல நம்ம எந்த அளவு கரெக்டா இருந்தோம். நம்ம என்ன மொழியை பத்தி சொல்லிக் கொடுத்தோமா, அரசியலை பத்தி சொல்லிக் கொடுத்தோமா? ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்கல. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அவ்வளவு. நீங்க பேசும்போது சமூக ஒழுங்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், அந்த சமூக ஒழுங்கு அதனுடைய அமைப்பிலேயே அண்டர் பிரிவிலேஜ்ட ஒடுக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அதை பிரச்சாரம் பண்றாங்க ஒரு சைட்லன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதனுடைய பலன் வந்து எதை வச்சு பிரச்சாரம் பண்றாங்களோ அங்க வந்து ரிஃபார்ம்ஸ் வர மாட்டேங்குது. சமூக ஒழுங்க டேமேஜ் பண்ற இவங்க கொஞ்சம் டேமேஜ் பண்றதுல விளைவு என்னன்னா, அராஜகவாதிகள் தான் அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. சிஸ்டத்துக்குள்ள ரிஃபார்முக்கான குரல் வந்து ஓங்கி ஒலிக்க மாட்டேங்குது. அதனுடைய பலன் வந்து அராஜகங்களுக்கு தான் வழிகோலுகிறது அப்படின்னு பார்க்க வேண்டும். ஒரு விளைவு இருக்கு சார். அது எப்படி? அதாவது இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் வேணும்னா லாங் டேர்ம் சொல்யூஷன் தான் வரும். ஷார்ட் டேர்மா இம்மீடியட்டா ஒரு சொல்யூஷன் வராது. லாங் டேர்ம் சொல்யூஷன் வர்றதுக்கு வந்து ரொம்ப உழைக்கணும். இந்த தமிழ்ல சொல்லுவாங்க, ஆக்குறவனுக்கு பல நாள் வேலை, அழிக்கிறவனுக்கு ஒரு நாள் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசுல இருந்தேங்க நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இப்ப எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப கடவுள் பக்தியானவங்க. ஆனா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, கடவுள் பக்தி உள்ளவங்க எல்லாரையுமே பெரியவங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. உண்மையான கடவுள் பக்திங்கிறது வந்து நம்மளை சுத்தி உள்ளவங்களையெல்லாம் நல்லா பாத்துக்கிறது தான். அப்படி இல்லாதவங்களாம் வேஷம் போடுறாங்கன்னு அர்த்தம். இந்த கிளாரிட்டி வந்து சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை ஊட்டி விடுறதுங்கிறது ரொம்ப தேவையான விஷயம். நமக்கு நாங்கெல்லாம் படிக்கும்போது, நீங்க படிக்கும்போது 1 hour வந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளாஸ் இருந்தது இல்லை. இப்போ அது கிடையாது. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது சார். இப்ப நீங்க கேட்டீங்கன்னா உடனே கொண்டு வந்துருவாங்க சார். கொண்டு வந்துட்டு அவ்வளவு ரிலிஜியஸ் போதனைகளே அங்க உள்ள வச்சிருவாங்க. அதான் ஒண்ணு. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்காது. இம்மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். இம்மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தி நேம் ஆஃப் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அதான் நடக்கும். நீங்க ஆக்கிறவனுக்கு பல நாள் வேலை, அழிக்கிறவனுக்கு ஒரு நாள் வேலை அப்படின்னு சொன்னீங்க. நேற்று குளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நன்றி சொல்லியிருக்கிறாரு. ஆமா. சோ அங்க ஒரு எமோஷனலான பயணமாக அந்த விசிட் இருந்தது. அங்க எல்லாரும் எமோஷனலாக அவரை ரிசீவ் பண்ணாங்க. அவரும் வந்து கிட்டத்தட்ட தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய முதல் வேலையை அவரே ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கைடஸுக்கும் சொல்லியிருக்காரு, வாக்களித்த எல்லாருக்கும் நேர்ல போய் பார்த்து நன்றி சொல்லுங்க, வென்றவர்களும் தோற்றவர்களும் திமுக சார்பாக போட்டியிட்டவர்கள் அப்படின்னு அவர்களுக்கும் அறிவுறுத்தி இருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லைங்க, இன்னைக்கு முதலமைச்சராக பதவியேற்ற நாள்ல இருந்து இவர் மிகப்பெரிய பண்பாளராக இருந்தார் அப்படின்னு சந்தேகமே கிடையாது. ஐ ஃபீல் பர்சனலி சேட் தட் ஹி வாஸ் டிஃபீட்டட். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு முதலமைச்சராக வந்து எல்லாத்தையும் எப்படி கட்சி ராஜாவா அந்த பிஜேபி இவர் ஒருத்தர் லீடர் ஒருத்தர், அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது இவரும் உதயநிதி 2 பேரும் சேர்த்து வைப்பாரு. இன்னொரு கட்சி ராஜா வந்து எதிர்கட்சியெல்லாம் இருக்காரு, அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கட்டும், அது அவருடைய உரிமை. ஆனா அதே சமயம் உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது போய் பாக்குறதுங்கிறது என்னுடைய பண்பு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எல்லாருக்கும் போய் நன்றி சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பண்பின் வெளிப்பாடு. அவர் ஜெயிச்சிருந்தா ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் மிக ஆக்கப்பூர்வமாக
நிச்சயமாக செயலாற்றி இருப்பார். இதுக்கு அவருக்கான இழப்பு இல்லை. அவர் தோத்ததுங்கிறது தமிழகத்துக்கான இழப்பு தான். காமராஜ் தோத்தது எப்படி தமிழகத்துக்கான இழப்பா இருந்ததோ, அண்ணா தோத்தது எப்படி தமிழகத்துக்கான இழப்பா இருந்ததோ, நல்லக்கண்ணு தோத்தது எப்படி தமிழகத்துக்கான பெரும் இழப்பா இருந்ததோ, அது மாதிரி இவர் இன்னைக்கு தோத்தது வந்து தமிழகத்திற்கான இழப்பு தான். தனிப்பட்ட முறையில வந்து வாண்டையார் ஃபேமிலி வந்து இதுல ரொம்ப பெரிய ஃபேமிலி. இதுல தஞ்சாவூர்ல சின்ன வாண்டையார் வந்து எங்க குடும்பத்துக்கு வந்து தெரியும். டெல்லியில வரும்போது ஒரு தடவை என்னை வந்து பாக்குறதுக்காக வந்திருந்தாரு. அந்நேரம் ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு டிக்கெட் வாங்கணுங்கிறதுக்காக எம்ஜிஆர், இவன் காங்கிரஸ்காரர், எம்ஜிஆருக்கு காங்கிரஸ் மேல அந்நேரம் அப்படிப்பட்ட இன்ஃபுளுன்ஸ். டிக்கெட் வாங்கணுங்கிறதுக்காக இவர்கிட்ட போயிருந்தாரு எம்ஜிஆர்ட்ட பேசி முடிச்சுட்டு, எம்ஜிஆர் என்ன சிஎம் அந்த நெக்ஸ்ட் எலெக்ஷன் அலையன்ஸ் பத்தி. அப்ப இவர் வந்து எந்திரிச்சாராம், கிளம்புறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சாராம். எம்ஜிஆர் வந்து கீழே இறங்கி வந்து இவர் கார் வரைக்கும் நின்றுட்டு இருந்தாராம். அதுக்கு இவரும் ஐயா நீங்க கிளம்புங்கயா, உள்ள கிளம்புங்க அப்படின்னாராம். அவர் எம்ஜிஆர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் இந்த ஜெனரேஷன்ல முதலமைச்சரா வந்தவன் இல்லையா, உங்க குடும்பத்துக்கு வந்து எப்படிப்பட்ட பாரம்பரியம் இருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா, உங்க அந்த பாரம்பரியம் மட்டும் இல்ல, பாரம்பரியமே இல்லாம யாரு இருந்தாலுமே என்னை தேடி வந்தவங்களை கீழே போய் நின்று வழி அனுப்புறது என்னுடைய கடமையா நினைக்கிறேன். இப்போ உங்களை வழி அனுப்பல இன்னும் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அவர் சந்தோஷப்படுவார். எம்ஜிஆர் இருந்த மிகச்சிறந்த பண்புகள் இது ஒண்ணு. இவர் வந்து ஸ்டாலின் வந்து யாரு பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லி எதுவும் பார்த்ததில்லை. அவர் வந்து ரொம்ப கண்ணியமா நடந்தவர். அவர் அளவுல அவருக்கு எத்தனை சிக்கல்கள் இருந்தனுங்கிறது வந்துங்க, ஒரு 35 வருஷம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து எனக்கு தெரியும் எத்தனை ப்ரெஷர்ஸ் இருந்திருக்குங்கிறது. இருக்கும் அவருடைய கட்சியில இருந்து, அவரை சுத்தி உள்ளவங்ககிட்ட இருந்து, அவருடைய அரசு ஊழியர்கள்ட்ட இருந்து, எதிர்கட்சிகள்ல இருந்து எத்தனை ப்ரெஷர் இருக்கும் எனக்கு தெரியும். இத்தனை ப்ரெஷருக்கும் அப்படியே தலைவணங்காமலே ஒரு மனிதர் இருந்துட முடியாது. சில ப்ரெஷர்ஸுக்கு வந்து தலைவணங்கித்தான் ஆக வேண்டும். ஆனா அடிப்படையை வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அந்த ஏழை எளியவருக்கான எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அது ரொம்ப பெரிய அது ஒரு நிர்வாகத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இதுல போட்டா ஒரு மாநிலத்துடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நிர்வாகத்தில் இருந்தவங்களுக்கு புரியும், அரசியல்ல உள்ளவங்களுக்கும் புரியும். பொதுமக்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறத பத்தி அவர் கவலைப்படல. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிரும்னு சொல்லி நினைச்சாரு. பட் அதெல்லாம் யாரும் பட் அந்த மாதிரி விஷயங்களை யாரும் கன்சிடர் பண்ணவே மாட்டாங்களோ அரசியல் களத்துல அப்படின்றது ஒரு கேள்வியாக நிக்குது சார். அதே சமயத்துல இப்போ நான் டிவி முன்னால நம்ம இதை பதிவு செய்துட்டு இருக்கிற நேரத்துல டிவி ஓடுது. அதுல வந்து ஒரு செய்தி, சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மே 8ஆம் தேதி அவசரமாக கூடுகிறது செயற்குழு, தவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பது தொடர்பாக முடிவெடுப்பதற்காக அப்படின்னு போடுறாங்க. அதுதான் அஜெண்டா, அதனாலதான் கூடுறாங்களாங்கிறது தெரியல. பட் செயற்குழு கூடுகிறது அப்படின்னு போடுறாங்க. இதே மாதிரி மாநில செயற்குழு சிபிஐஎம்மும் இதே நேரத்துல 8, 9 அந்த ரேஞ்சில் வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க, எனக்கு தேதி மறந்து போச்சு. விசிகாவும் அத மாதிரி ஒரு பேச்சு பேசுறாங்க. எதனால இப்படி ஒரு கூட்டம் போட்டு முடிவெடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? இவங்க இப்போதானே தேர்தலில் இந்த கூட்டணியில நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் விஜய் அவரு இன்னும் ஆதரவு கேட்டாரா கேட்கலையாங்கிறது தெரியல. தெரியாத நேரத்துல விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணுமா வேண்டாமான்னு திருமாவளவனோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ ஒரு கூட்டம் நடத்த வேண்டிய தேவை என்ன? தேவையில்லை. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் வந்து மதவாத சக்திகளுக்கு இரையாகி விடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க வலிந்து போய் அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசலாம். அதான் பிஜேபி ஏடிஎம்கே பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னாலும் அவங்களுக்கு நம்பர்ஸ் வந்து டேலி ஆகுது. இவங்க ஏன் இந்தியன் முஸ்லீம்லேயே கூட வெளியிலிருந்து அது மாதிரி ஆதரவு கொடுக்கலாம் ஒரு நம்பிக்கையில இவர் வந்து மதவாத சக்திகளுக்கு இரையாக மாட்டாருன்னு. அப்ப மொத்தம் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா, இவங்க 2 + 2 + 8, காங்கிரஸ் 5, 13, இவருக்கு 2220 கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் விஜய் வந்து என்ன மதவாத சக்திகளுக்கு இரையாகாமல் இருக்கிறார். அவர் தான் பிஜேபி ஒரு வார்த்தை கூட அட்டாக் பண்ணலையே, ஏடிஎம்கே பத்தியே பேசல, டிஎம்கே பத்தி மட்டும்தானே பேசினாரு. இட் வாஸ் கால்குலேட்டட் அண்ட் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு தெரியாதா சார் விஜய் வந்து உண்மையிலேயே ஒரு செக்யூலர் பாலிடிக்ஸ், செக்யூலர் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் கட்சியை நடத்துறாரா அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாதா? சரி, அல்லது சர்வைவல், எவ்ரிபடி கோஸ் ஃபார் தேர் சர்வைவல். இப்போ இவங்க வந்து ராஜாராமோ நெடுஞ்செழியனோ இவரு அந்த மாதவனோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து திராவிட பாரம்பரியத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களா? அவங்க எம்ஜிஆர் பக்கம் ஏன் போனாங்க?
அவங்களுடைய ஃபியூச்சருக்காக போனாங்க. அடிப்படை இதுதான். ஏன்னா கலைஞர் கூட இருந்தா அடுத்து வந்து எதிர்க்கட்சியாவே உட்கார்ந்துருக்கணும்னு அவங்க மனசுல தோணிடுச்சு. எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். அவங்களுடைய சர்வைவலுக்காக தான் போனாங்க. ஆனா அதுல தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை வந்தது. விவரம் இல்லாத, அரசியல் விவரம் இல்லாத எம்ஜிஆருக்கு அவங்க சுத்தி இருந்து கொஞ்சம் அரசியலை கத்துக் கொடுத்தாங்க. அது ஒரு நன்மை வந்தது. ஆனா இவங்க யாரும் இப்ப விஜய்க்கு எந்த அரசியலையும் கத்துக் கொடுக்க முடியாது. அவரு கத்துக் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி வேற வகையான செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க அவர்கிட்ட இருந்து இவங்க பாடம் படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா படிக்கலாம். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் போவாங்க நான் நினைக்கல சார். கம்யூனிஸ்ட் ஆதரவே கொடுக்காம இருக்கிறது தானே சார் நல்லது. ஆமா, ஆதரவே கொடுக்க கூடாது. அதான் ஆதரவு கொடுப்பதா வேண்டாமான்னு ஒரு கூட்டம் நடத்துறதே ரொம்ப எனக்கு வினோதமாக தெரியுது. காங்கிரஸ் செஞ்சதை என்னால புரிஞ்சுக்க முடியும். காங்கிரஸை தவிர வேற யாரும் போகிறதுக்கான எந்த நியாயமும் இல்ல. அதாவது காங்கிரஸ் தவிர வேற யாரும் போறதுக்கான எந்த அநியாயமும் இல்ல. காங்கிரஸ் போறது அநியாயம். இன்னொரு அநியாயம். சார் அகரத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கா சார்? இல்ல, காங்கிரஸ் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த டெசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா அது கொஞ்சம் மேன்மையானதாக இருந்திருக்கும். ஏன் இவங்களே வந்து பிஜேபியோட கூட்டுறவு வச்சிருந்தாங்க டிஎம்கே. அடுத்து வந்து காங்கிரஸுக்கு முரசொலிமாறன் சொன்னாரு, டெல்லி சிச்சுவேஷன் பார்த்துட்டு ஆல் இண்டியா சிச்சுவேஷன் பார்த்துட்டு காங்கிரஸ் கூட தான் நம்ம ஒரு வச்சுக்கணும்னு சொல்லி கலைஞர் அதை ஏத்துக்கிட்டாரு. அது அரசியல் களத்துல வந்து இது வந்து சர்வசாதாரணம். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணங்களை சொல்லி கலைஞர் எப்பயுமே வந்தார். பிஜேபியோட வரும்போது அவர் என்ன சொன்னாரு, இவங்க இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க எடுக்கவே கூடாது, காஷ்மீர் பிரச்சனை, இந்த சிஏஏ இதெல்லாம் எடுக்கவே கூடாது அப்படி சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லி வாஜ்பாய் அந்த வார்த்தையை காப்பாத்தினார். காங்கிரஸ் கூட வர்றதுக்கு அவங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா பல விஷயங்கள காங்கிரஸ்க்கு இவங்களுக்கும் கருத்து ஒற்றுமை இருந்தது. அந்த அரசியல் களத்துல வந்து அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளே டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் மட்டும்தான் இருந்தபோது சில சமயம் டிஎம்கே பக்கம் இருந்திருக்காங்க, சில சமயம் ஏடிஎம்கே பக்கம் இருந்தாங்க. கருத்து ஒற்றுமை உள்ளதா 2 கட்சிகளுமே அந்நேரம் இருந்தது. ஆனா விஜய்கிட்ட போறதுங்கிறது வந்து அப்படி கிடையாது, நிச்சயமா கிடையாது. என்ன பயம்னா அந்த 77 டு 79 எம்ஜிஆர் இருந்தாரே, ஒரு எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாம இருந்தபோது அவரை சுத்தி தப்பான ஆளுங்க உட்காந்து நிறைய தப்பா சொல்லி கொடுத்தாங்களே, அது மாதிரி தவறானவர்கள் தவறான வகைகளை சொல்லிக் கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் விஜய்க்கு வந்து அதிகமா இருக்கு இன்னைக்கு. அதுதான் பயமா இருக்கு. ஏன்னா சரி செய்து விட முடியும்னு இல்ல இல்ல பேச்சு சொல்றாங்கன்னா அது வாய்ப்பு இருக்கா? அது வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அது இப்ப உதாரணமா எனக்கு சில பேர் பத்தி எனக்கு ரொம்ப பாப்புலர் ஒப்பீனியன் இருந்து மாறி ஒரு பெரிய ஒப்பீனியன் எனக்கு உண்டு. திரு சகாயம் வந்து ஒரு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர். திரு சகாயம் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்தார் அப்படிங்கிற அவரை பத்தி என்னென்னமோ குறை சொல்ல பார்த்தாங்க. அதெல்லாம் இட்டுக்கட்டிய கதைகள். அவருடைய தனிப்பட்ட நேர்மையை பத்தி யாரும் சந்தேகிக்க முடியாது. ஆனா அது மட்டும் ஒரு மனிதனுடைய ஆளுவதற்கான தகுதி கிடையாது. இப்ப சகாயம் பல சமயங்கள்ல வந்து அவர் இதுல இருந்தபோது, ஃபீல்ட்ல இருந்தபோது தான் நேர்மையாளங்கிறத ப்ரூவ் பண்றதுதான் அவருக்கு முதல் கடமையா இருந்தது. அப்படி இருந்ததுனால பல செயல்கள் வந்து செய்ய முடியாமலே போயிடுச்சு. இப்ப இதுல வந்து ஒரு ஸ்கீம் வந்து நம்ம பண்றோம், அந்த ஸ்கீம்ல சில லீக்கேஜஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். இப்ப என்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த ஆள் வந்து அதுல கொஞ்சம் லீக்கேஜ் பண்றாரு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் ஆதாரத்தோட சொல்லுங்க, இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவரை பிடிக்கிறேன். உடனே என்ன சார் தப்பு பண்றவரை இப்பயே பிடிக்க வேண்டாமா? இல்லைங்க, அதனால ஸ்கீமே நின்று போயிடும், அப்படி டைரக்ஷன் வந்து வேற பக்கம் போயிடும். அதனால ஸ்கீம்ல வந்து மொத்தமா பல பேர் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செஞ்சு முடிக்கட்டும். எங்க போயிருவாரு? இங்கதான் இருப்பாரு, அவரை பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது என்னுடைய அப்ரோச்சா இருந்தது. பல ஐஏஎஸ் அதிகாரி, நேர்மையான பல ஐஏஎஸ் அதிகாரியுடைய அப்ரோச் இதுதான். ஒரு மிகுந்த அளவு நேர்மையாக ஒரு ஆட்சியை தரணும்னு நினைக்கிற ஒரு முதலமைச்சருக்கும் இந்த அப்ரோச் தான் இருக்கும். பல பேரை சகிச்சுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கும் ஆளும்போது. தன்னளவுல நேர்மையா இருந்தாருன்னா, கொள்கை பிடிப்புள்ளவராக இருந்தாருன்னா, எல்லா சகிப்புத்தன்மைக்கு இடையில அடிப்படைகள்ல வந்து அவர் மாறுபடாம தெளிவா இருப்பார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்ப ஸ்டாலின் அப்படித்தான் இருந்தார். அவருக்கு வந்து என்ன பிரஷர் இல்லையா? அல்லது அந்த பிரஷருக்கு எப்பயுமே அவர் வந்து இது பண்ணாம அடிபணியாம இருந்தார். சில பிரஷருக்கு அடிபணிஞ்சிருக்காரு. ஒரு பிரஷர் நான் வந்து என்ன சொல்லுவேன், துரைமுருகன் கண்டெஸ்ட் பண்றது ஒரு பிரஷர் தான். அவ்வளவு பெரியவர். அவர் வந்து அவர் சின்ன பையனா அரட்டோசர் போட்டு இருந்தபோது அவர் வீட்டுக்குள்ள வந்து இவர் வந்து என்னப்பா எப்படி இருக்குன்னு கேட்கிற அளவுக்கு குழந்தையா இருக்கவரை பார்த்து பிரியமா இருந்தவர் துரைமுருகன். அப்படிங்கும் போது இவரால் நோ சொல்ல முடியல. அது ஒரு பிரஷருக்கு வந்து அடிபணிஞ்சதுதான். அவருக்கு நோ தான் சொல்லியிருக்கணும். அது மாதிரி தான். ஓகே சார், இன்றைக்கு ஆளுநரை விஜய் சந்திக்கிறார் அப்படின்றதும் 2 வாரம் அவகாசம் வாங்கி கிடைக்குமாங்கிறதும்
ஒரு கேள்வியாக இருக்குது. பார்ப்போம் அந்த டெவலப்மெண்ட் எப்படிங்கிறது நாளைக்கு பேசுவோம் சார். கண்டிப்பா. நான் வேற ரிசல்ட் வந்ததுன்னா நம்ம பேசுறதையே நிறுத்திடலாம்னு ஒரு நினைப்புல இருந்தேன். இந்த ரிசல்ட் வந்து நம்மள தொடர்ந்து பேச வைக்குது. ஓகே சார். நாளைக்கு பார்ப்போம். இல்ல இந்த நேரத்தில் நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இருக்கு. ஐ திங்க் சோ. ரைட் சார். தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு பார்ப்போம் சார். வணக்கம். ஓகேங்க. ரைட். வணக்கம்.